டெய்லியும் காலையில் விடியுது, நம்மளும் டெய்லியும் எந்திரிக்கிறோம், நம்ம வேலையை பார்க்குறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், அப்படியே ரொட்டீன் போயிட்டே இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மாற்றமாச்சும் வரும்னு பார்த்தா எந்த மாற்றமும் வர மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஏதாவது நம்ம லைஃப் வந்து மாறக்கான மாற்றத்துக்கு ஏதாவது நம்ம முயற்சி எடுக்கிறோமான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான். ஒரு 28, 27 வயசுல இருக்கும்போது ரொம்ப திமிராவும் கெத்தாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்போ வந்து இந்த 30 டச் பண்ணுறோமோ அப்போயே வந்து நம்ம மனசில் உள்ள ஒரு பயமும் உடம்பளவில் ஒரு தளர்வும் வந்துடுது. நமக்கும் வந்து வயசாயிட்டே இருக்குது, நம்மளும் ஒரு காலத்தில் வந்து கிழவி கிழவி ஆயிடுவோம் அப்படின்றத இப்போ தான் வந்து ரிலைஸே பண்ணுறேன். நமக்கும் ஏதாச்சும் கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்மளும் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணணும், நம்மளும் வெளில போய் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும், நமக்கும் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள்லாம் இருக்குது மனசில். ஆனால் அதெல்லாம் எப்போ வந்து சாத்தியமாக போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி டெய்லியும் யோசிச்சு யோசிச்சு ஃபைனலாக கிடச்ச ஒரு டிசிஷன் தான் டைலரிங். நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து டைலரிங் வந்து சொல்லித் தராங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து என்னால் போக முடியல. தம்பி வந்து குட்டி பையனானால, இப்போ கொஞ்சம் பெரிய பையனானால அவனை போய் பால்வாடியில் விட்டுட்டு இப்போ 3 வீக்ஸாக வந்து போயிட்டுருக்கேன். 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் இருக்கும்போது டைலரிங் போனேன். ஒரு 2 வீக்ஸ் கிட்ட போயிருப்பேன். அதுக்குள்ளே வந்து விதியின் சதியின் காரணமாக அப்போ வந்து என்னால் ப்ராப்பராக போக முடியல. இந்த டைமாச்சும் ப்ராப்பராக போய் கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.